Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸ்ல பாத் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் மேக்கப்ல என்னென்ன நான் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், குட்டி குட்டி ரிவ்யூஸ் அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் பாத் கேர் எசென்ஷியல்ஸ். பாடி வாஷ்க்கு இன்னைக்கு நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இந்த ஜாப்பனீஸ் செரி பிளாசம் பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இங்கே ட்ராவல் சைஸ் தான் இருக்கு. நான் ஜென்ரலாக ட்ராவல் சைஸில் கை வைக்க மாட்டேன். பட் டுடே ஐ பேட்லி நீடட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஒரு 3 பாடி வாஷஸே தான் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் சைஸ் பேக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். லைக் ட்ராவல் டைமில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறதுக்கு செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்துட்டு ட்ராவல் பேக்கிங்கில் திணறது வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் தான். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ட்ராவல் சைஸஸில் வருதுன்னா ஏதாவது 1-2 வாங்கி வச்சு இப்போ நான் எப்பயுமே பேக்கப் மாதிரி. பட் இது ரொம்ப நாளாக கிடக்குது. ட்ராவலும் ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயும் போகலை பண்ணல அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்துகிட்டு போகலையே அப்படின்றதுனால சரி இது வீணாக போயிட போகுது ஆசின் என்ன ஆகும்னா இதனுடைய வாசனை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஐ காட் திஸ். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட பாடி வாஷஸ்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சில வேரியன்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின்ல ட்ரையிங்கா இருக்கு, சில வேரியன்ட்ஸ் வந்து ஸ்கின்ல ட்ரையிங்கா இல்லை. இந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் வந்து என் ஸ்கின்ல அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ட்ரையிங்கா இல்லை. ஸோ இந்த வாசனை எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி பவுட்ரி ஃப்ரெஷ் ஃப்ளாரல் வாசனை. பட் பாடி வாஷ் மட்டும் உங்களுடைய பாடியில் வந்து வாசனையை ரொம்ப நேரம் லிங்கர் ஆக வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஸோ ஐ வில் லெட் யூ நோ எப்படி நீங்கள் வந்து லேயர் பண்ணலாம். உங்களுடைய வாசனை, அதாவது பாடி கேர் லேயரிங் வாசனை வந்து த்ரூ அவுட் த டே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்கு பாடி வாஷ்க்கு இது. இன்னைக்கு இப்போ அட் த மொமெண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ நீட் டு ட்ரை அ நியூ பாடி ஸ்க்ரப். நான் வந்துட்டு இதில் டயர்ட் ஆகி போய் சொல்லலை, வீடியோவில் இதையே காமிக்கிறோமேன்ற ஒரே ரீசனுக்காக இது வந்து டவ்வோட பாடி ஸ்க்ரப் க்ரஷ்ட் ஆல்மண்ட் அண்ட் மேங்கோ பட்டர் வேரியன்ட். இதனுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட். நான் உங்களுடைய எல்லா டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோலையும் என்னுடைய பாடி ஸ்க்ரப்பா இதுதான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஐ திங்க் மாடரேட்லேயே வேற ஏதாவது வேரியன்ட் டபுள் இருக்கா அப்படின்னு நான் வந்து பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபார்முலேஷன், அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிரானியூல்ஸோட சைஸ், அதனுடைய அந்த கொரப்பு தன்மை, அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். எஸ்பெஷலாக இந்த மாடரேட் 2ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க வேரியன்ட்ஸ்ல. ஸோ ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். ஸோ இது நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்சோ பாத் கேர்லேயே வந்து நான் இன்னைக்கு என்னுடைய அண்டர் ஆர்ம் கேருக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் லைக் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் ஆர்ம் ரோலான்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஷேவ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்துட்டு டாக்டர் ஷிட்ஸோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் அண்டர் ஆர்ம் ரோலான். ஸோ பேசிக்கலாக இது வந்துட்டு உங்களுடைய அண்டர் ஆர்ம் ஏரியாவோட அந்த பிக்மெண்டேஷன் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அண்டர் ஆர்ம் ரோலான். ஆல்சோ இது வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ் அக்வாட்டிக் வாசனை இருக்கும். அடுத்தது ஃபேஸ் வாஷ்க்கு இந்த டெர்மோகோவோட 2% நைசனமைட் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. இது நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் யூஸ் பண்ணேன்னா, நேற்று நைட்டு நான் ஸ்கின் கேர் பண்ண மறந்துட்டேன். நேற்று ஈவினிங் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மார்னிங் பண்ண ஸ்கின் கேரை ரிமூவ் பண்ணிட்டு மூக்கில் மட்டும் அந்த AHA சொல்யூஷன் வச்சு என்னோட ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணேன். சரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். ஏன்னா நைட் டைம் ஸ்கின் கேர்லையும் நான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் போடணுமா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த AHA இதில் ஒர்க் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு 2 hours வச்சிடலாம், எதுவும் ஸ்கின்ல போடாமல் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஈவினிங் வந்து ரிமூவ் பண்ணேன். அதை பண்ணதே மறந்துட்டு நான் நைட்டும் ஸ்கின் கேர் பண்ண மறந்துட்டு போய் தூங்கிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரைன்னு சொல்ல மாட்டேன், பட் நரிஷ்டா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு கிளென்சர் எடுக்கலான்னும் போது இது நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஜென்டலா இருக்கும், மைல்டா கிளென்ஸ் பண்ணும், ரொம்ப ஹார்ஷா இருக்காது. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ ஐ யூஸ் திஸ் ஃபேஸ் வாஷ். ஓகே, ஹேர் சிச்சுவேஷன். நேற்று தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் ஹவ் மை செகண்ட் டே ஆஃப் ஹேர் லுக்ஸ் லைக். நான் எதுவும் ஹீட் ஸ்டைல் பண்ணலை. நான் ஒரு அப்டேட்டட் ஹேர் கேர் வீடியோ, எசென்ஷியல்ஸ் வீடியோ, அண்ட் மை ஹேர் ஹாஸ் பின் ரியலி டூயிங் குட். கிளைமேட்டும் ஒரு ரீசன். அண்ட் ரொட்டின் தட் ஐம் டூயிங், அது ஒரு மாதிரி ஒரு 2 வீக் வந்து கன்சிஸ்டண்டா ஒரே ரொட்டின் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் பின் குட் ஆக்சுவலி. என்னுடைய முடி கொட்டுற விதமா இருக்கட்டும், முடி ஃபீல் ஆகுற விதமா இருக்கட்டும், அண்ட் மை பேபி ஹேர் க்ரோத் இன்னைக்கும் நேற்றும் தான் வந்து ஐ பின் ஃபீலிங் இட் சோ மச்.
லைக் அந்த லைக் முகத்துல வந்து விழுற அளவுக்கு வளர்ந்துருக்கும். அண்ட் அதை போய் நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது அந்த ஒரு டென்சிட்டி தெரியும் பாத்தீங்களா, அந்த ஒரு டார்க்னஸ் அது வந்து கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கு. அது முக்கியமா நான் அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ண டைம்ல எனக்கு வந்து இந்த பேபி ஹேர்லாம் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஈஸியா காணாம போன மாதிரி இருந்தது. மேபி அதை நான் பொசிக்கிருப்பேன் ஹீட்ல, ஐம் நாட் வெரி ஷியோர். பட் அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆகி காணாம போன மாதிரி இருந்தது. எனக்கு இங்க மட்டும் ரொம்ப நிறைய இந்த மாதிரி முடி இருக்கும், ஒழுங்காவே உட்காராது. இங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது. ஸோ பேசிக்லி ஐ ஃபீல் லைக் ஐ ஆம் க்ரோயிங் அவுட் மை பேபி ஹேர். அது கொஞ்சம் டென்ஸாவே வந்து தெரியுது. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி நேத்து என்ன என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஹேர் ஆயிலுக்கு வந்து யூஸ்வலாக நான் பண்ணுற அந்த இந்துலேக்கா ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஷாம்புக்கு வந்துட்டு இது நான் உங்களுக்கு ஒரு அப்டேட்டட் ரொட்டீன் காமிக்கிறேன்னு சொன்னால அதில் நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன். பட் என்னுடைய நேத்து வாஷ்க்கு ஐ யூஸ்ட் இந்த லவ் பியூட்டி அண்ட் பிளானட் டீ ட்ரீ ஆயில், பெப்பர்மின்ட் அண்ட் வெட்டிவேர் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் பியூரிஃபையிங் ஷாம்பு. ஸோ பேசிக்கலாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபைங் ஷாம்பு மாதிரி இருக்க போது. நீங்கள் ஹெவியாக ஆயில் பண்ணுற ஒரு ஆள் இல்லை, உங்களுடைய ஸ்கேல்ப்ல வந்து ஹெவியாக ஆயில் நார்மலாக நேச்சுரலாக செக்ரீட் ஆகும், ஆயிலியாக இருக்கும் உங்கள் தலை முடி எல்லாமே. ஆர் இஃப் யூ ஆர் அப்ளைங் லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா, அது வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கேல்ப் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன் ஜென்ரல் யூஸ் பண்ணுறீங்க ஸ்டைல் பண்ணுறதுக்கு அப்படின்னாலாம் யூ கேன் யூஸ் அ கிளாரிஃபைங் ஷாம்பூ. கிளாரிஃபைங் ஷாம்பூ நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருக்கு. லவ் பியூட்டி அண்ட் பிளானட்ல இது என்னுடைய ஒரு ஃபேவரட். இது டேண்ட்ரஃப் இருக்குன்னா கூட அதை வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் இப்போ போன வாஷ்க்கு வந்து ஐ யூஸ்ட் இட். இது யூஸ் பண்ணிட்டு எதுவுமே கண்டிஷனர் ஆர் ஹேர் மாஸ்க் நான் வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் இட்ஸ் மை K18 ஹேர் மாஸ்க் டே. K18க்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் நான் எல்லா டீட்டெயில்ஸ் A to Z உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ரொட்டீனில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஐம் யூஸிங் K18. ஸோ K18 ரொட்டீன் வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டேன். டெய்லி ஐ ஹாவ் டு அப்ளை அ ஹேர் சீரம். அதுதான் நான் வந்து கற்றுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஐம் கோயிங் டு யூஸ் இந்த ட்ரெசமியோட கிளாஸ் அல்டிமேட் மேக்கடமியா ஆயில் இருக்கக்கூடிய ஹேர் சீரம் அப்ளிகேஷன் உங்க டேம்ப் முடியா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரையான முடியா இருக்கட்டும், இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. உங்களுடைய முடி ஓவரால் ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹேர் சீரம். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் ஒரு நல்ல ஒரு 80% ஆஃப் யோர் முடி இஸ் லைக் கவர்ட் வித் யோர் ஹேர் சீரம். அண்ட் இப்போ வந்துட்டு ஐம் என்ஜாயிங் ஹீட்லெஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் தான். என்ஜாயிங்னா இல்லை, ஆக்சுவலாக நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னுடைய ஹீட் ஸ்டைலிங் முடிய. பட் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு கிவ் அ பிரேக். ஸோ ஐ எம் டேக்கிங் தட் பிரேக் என்னுடைய முடிக்கு ஹீட் ஸ்டைலிங்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஐ எம் அப்ளைங் திஸ். ஐ எம் கோயிங் டு புட் இட் இன் அ போனி. அவ்வளோதான் இன்னைக்கு போட்டுட்டு. ஓகே, டிஷ் போயிட்டு போனிக்கு திங்ஸ் எடுக்கணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அ பன். இந்த போர்ஷனை நான் வந்துட்டு ஃபில்ம் பண்ணி முடிச்ச அப்புறம் போயிட்டு போனி போட்டுக்கிறேன். மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யுவர் ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஐ ஹாவ் டு சே மை ஸ்கேல்ப் ஹெல்த் ஹாஸ் பின் அமேசிங். டேண்ட்ரஃபா இருக்கட்டும், ஸ்கேல்ப் நரிஷ்மெண்டா இருக்கும், மாய்ஸ்சரைசேஷனா இருக்கட்டும், டெஃபினட்டா சொல்றேன், ஐம் சீயிங் மேஜர் சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் மை ஸ்கேல்ப். ஓகே, ஸோ இது வந்து முடி வளர்க்கறது, முடி விழறத கண்ட்ரோல் பண்றதுலாம் வந்து செகண்டரி தான். ஸ்கேல்ப் ஹெல்த் இஸ் குட் இந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ உண்மையா இது வந்து ஒரு கமெண்ட் பார்த்து நான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மறுபடியும் என்னுடைய பில்கிரம் ஹேர் சீரம் நான் வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியும், நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ற ஒரு ஆளு. அந்த மாதிரி ரீசெண்டாக கொஞ்சம் ரிலீஜியஸா கன்சிஸ்டண்டா பேர் அனாட்டமியோடது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஹேர் சீரம். ஸோ ஒரு கமெண்ட் பார்த்தேன், நீங்க முன்னாடி பில்கிரிம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் பேர் அனாட்டமி யூஸ் பண்ணல அப்படின்னு. நான் அப்பயும் நார்மலா தான் வந்து லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல அந்த டைம்ல. ஏன் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் இப்போ பேர் அனாட்டமி யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த கமெண்ட் எங்கேயோ போய் உட்கார்ந்துருச்சு போல மண்டையில. நான் அடுத்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம் போய் பேர் அனாட்டமி எடுக்கிறேன், பக்கத்துல இது இருந்ததா அப்படியே பார்த்தேன், எடுத்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இதை மறுபடியும் ஒரு லாஸ்ட் ஒரு 3 வாஷ்க்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ I just got changed comfy-ஆன outfit. So let's do our skincare and makeup. So skincare-க்கு vitamin C moisturizer and sunscreen. For vitamin C இன்னைக்கு இந்த எக்லாட்டோட vitamin C serum நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். It's a nice one, cream based
ஒரு வைட்டமின் சி சீரம். I use vitamin C like religiously. I make sure I have it in my routine like at least twice a week, at least minimum நான் சொல்றேன். Moisturizer வந்துட்டு டாக்டர் ஷெட்ஸோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் தான் கீ இன்கிரீடியன்ஸா இருக்காங்க உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஓவராலா ஈவன் டோன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் அப் சன்ஸ்கிரீன். என்னுடைய இந்த டியூப் காலியாக போது ஐ அப்சல்யூட்லி லவ் இந்த அக்வாலஜிக்காவோட க்ளோ பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன். வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாலப் தான். வெளியே போறேன்னா இந்த மாதிரி $2 எடுத்துப்பேன். வீட்லயும் நான் இண்டோர்லயே தான் இருக்க போறேன். லேப்டாப் அண்ட் லைட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இந்த டேமேஜுக்கு எதுவா இருக்கிற மாதிரியான விஷயங்கள், நிறைய சன் எக்ஸ்போஜர் இருக்க போறது இல்லை அப்படின்றதுனால இந்த அளவு மட்டும் எடுத்து என்னுடைய கழுத்து அண்ட் முகத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பி வெரி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் சன்ஸ்கிரீன் கேம். அது வந்து உடனே எல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்லாம் கொடுக்காது. ஓவரால் ஸ்கின் குவாலிட்டின்னு நான் சொல்றேன். ஒரு பல மாசங்கள் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா அழகா உங்களுடைய சன்ஸ்கிரீன் நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் இட்ஸ் கோயிங் டு பிஹேவ் குட் அண்ட் ரியாக்ட் குட்டும். இந்த சன்ஸ்கிரீன் ரீஅப்ளிகேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட் நான் கிடையாது. ஐ டோன்ட் டூ இட் லைக் பண்ணிட்டேன்னா அப்படியே தான் இருக்கணும். இப்போ வந்து ஆனால் சன்ஸ்கிரீன் ரீஅப்ளிகேஷனுக்கு ஐ ப்ரிஃபர் அந்த ஸ்ப்ரேஸ். ஸோ அது நான் வந்து போட்டுப்பேன். கொஞ்சம் என்ன மீதி இருக்கோ தட் கோஸ் ஆன் மை ஹேண்ட். நம்ம வந்து பாடி கேர் போகணும். மேக்கப் கொஞ்சமாக பண்ணிக்கலாமா? ஐ ஆல்ரெடி ஹாவ் லிப்ஸ்டிக் ஆன். ஐ திங்க் ஐ வில் டூ சம் மேக்கப். கொஞ்சம் உங்களை கிட்ட எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் 2 பவுடர். ஃபர்ஸ்ட் மேக்கோட இந்த ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். ஷேட் NW45. இதை வச்சு என்னுடைய வாய் சுற்றி இருக்க ஏரியா அண்ட் கண் கீழே இருக்க ஏரியாவில் நான் வந்துட்டு செட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் அந்த ஒரு ஆரஞ்ச் டிண்ட் கொடுக்கும். அது வந்துட்டு என்னுடைய இந்த பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணும். அடுத்து மேப்லின் ஃபிட்மியோட காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். இது ஷேட் 330. இது வந்து என்னுடைய ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் மேட்டிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் போட்டேன்னா என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் கிரே ஆகும். ஏன்னா என்னுடைய ஸ்கின்ல இருந்து இது ஒரு 2-3 ஷேட் லைட்டரா இருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்ச் டோன் பவுடர், அந்த NW45 மாதிரி ஒரு ஆரஞ்ச் டோன் பவுடர் போட்டேன்னா என் ஸ்கின்ல இது த்ரூ அவுட் த டே கிரே ஆக்காம இருக்கும் என்னுடைய முகத்தை. ஜஸ்ட் ஃபேஸ்ல இருந்து சென்டர் T-zone ஏரியா, கண்ணுக்கீழ ஏரியா. ஏன்னா கண்ணுக்கீழ இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மேட்டாகவும் இருந்தாலே லைக் ஃபுல்லா ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஐ டூ தட். அப்புறம் கொஞ்சமா ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ். தட்ஸ் இட். லிப்ஸ்க்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ப்ரௌன் லிப் லைனர், ஸ்விஸ் பியூட்டியோட இந்த போல்ட் மேட் லிப் லைனர் இன் ஷேட் டார்க் சாக்லேட். அதை வச்சு லைன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ரெனேயோட இந்த மினி லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் மிராஜ். இதுதான் நான் வந்துட்டு டாப் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த லிப் காம்போ ஃபார் த டே. இது வந்து மாறிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த டே. ஆக்சுவலா மூட் பொறுத்து நான் வந்து லிப் காம்போஸ் வந்து மாத்துவேன். கொஞ்சோண்டு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் கிட் வச்சு. ஐப்ரோஸ் ஃப்ரேம்ஸ் த ஃபேஸ். டெஃபினட்டா லைட்டா ஒரு சேஞ்ச் உங்க ஐப்ரோஸ்ல பாத்தீங்கன்னாலும் முகமே டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, குவிக்கா என்னுடைய பாடி கேர் எசென்ஷியல்ஸ் இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் வாசனையை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஓவரால் ஸ்கின்ல, அதாவது கை கால் உடம்புல வந்துட்டு பாடி லோஷன் அண்ட் பாடி ஆயில் இஸ் அ மஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் கோஸ் பாடி லோஷன் இல்லைன்னா பாடி பட்டர். இன்னைக்கு பாடி லோஷனுக்கு நான் யூ ஆர் த ஒன் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ரோஸ் மாதிரியான ஸ்மெல் பண்ற ஒரு வாசனை. எனக்கு ரொம்ப ரிச்சா சொபிஸ்டிகேட்டடா ஃபீல் ஆகுற மாதிரியான ஒரு வாசனை. இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன். யூஸ்வலா நான் வெளில போகும்போது இது போடுவேன். பட் ஐ ஹாவ் டு ஃபீல் ஸ்பெஷல் அண்ட் அப்லிஃப்டட் இன்னைக்கு. அதனால ஐ சோஸ் திஸ் ஒரு பேஸ் லேயரா. ஆல்சோ இது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இதனுடைய வாசனை. இது பத்தாது கண்டிப்பா. என் கால்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அது லாக் பண்றதுக்கு, அந்த மாய்ஸ்சரை லாக் பண்றதுக்கு ஐ யூஸ் அ பாடி ஆயில். பிளம்மோட இந்த வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில். இந்த பிளம்மோட பாடி ஆயில் நான் புதுசா வாங்கும் போது தான் அந்த வாசன் ரொம்ப வைப்ரண்டா ஸ்பெசிஃபிக்கா தனியா தெரிஞ்சது. பட் டைம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்படியே இருக்கு. பட் வாசனை வந்துட்டு அந்த அளவுக்கு வைப்ரண்டா இல்லை. ஸோ இதனால என்னுடைய பாடி லோஷனுடைய வாசனை வந்து கம்மியாகுது ஆர் மாறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஜஸ்ட் என்னுடைய பாடி லோஷனுடைய எஃபெக்ட் வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு இந்த பாடி ஆயில் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நான் என்னுடைய பாடி லோஷனுக்கு மேல அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமா கால்ல நிறைய அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் தென் பாடி மிஸ்ட். பாடி மிஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் லூமினஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அகேன் சோல் ரீசன், இன்னைக்கு ஐ ஹாவ் டு ஃபீல் அப்லிஃப்டட் அண்ட் ப்ரொடக்டிவ். அதனால ஐ சோஸ் திஸ். இது வந்து ஒரு மாதிரி பர்ஃபியூமியான ஒரு வாசனை. ஓகே, எக்ஸாக்டா இது என்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஐ பின் யூசிங் ஜாராவோட ரெட் வெனிலா ரீசெண்டா என்னோட ஜிம் செஷன்ஸ்க்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த ரெட் வெனிலா வாசனை வருது. இதுல வெனிலா ரொம்ப வைப்ரண்ட் கிடையாது. ஜாராவோட ரெட் வெனிலாலையும் ரெட் வெனிலா ரொம்ப வைப்ரண்டா இருக்காது. அந்த ஒரு பிளாக் கரண்ட் அந்த மாதிரியான ஒரு
பெரிஷ் வாசனை தான் வைப்ரண்டா இருக்கும். அது ஆம்பர்லாம் தான். இது என்னன்னா ஒரு மாதிரி லாங் லாஸ்டிங்கா இருக்கும், கிறிஸ்பா ஃப்ரெஷ்ஷா பர்ஃப்யூமியா இருக்கும். ஜஸ்ட் பாடி ஸ்ப்ரே மாதிரி இருக்காது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல பாடி பர்ஃப்யூம்க்கு 2 நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று மெஜாரிட்டி ஃபார் மை ட்ரெஸ், ஜஸ்ட் ஸ்கின்ல அது இங்க அந்த இம்பார்ட்டன்டான ஏரியாஸ்ல மட்டும் அடிக்கிறது வந்துட்டு உங்களை பேடா ஸ்மெல் பண்ணாம பார்த்துக்கும். உங்களுடைய வாசனை வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் யுவர் பர்ஃப்யூம் டு யுவர் அவுட்ஃபிட்ஸும் கூட. ஜஸ்ட் பாடியில மட்டும் போடாதீங்க. ஸோ அவுட்ஃபிட் அண்ட் பாடிக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு இந்த லைச்சி ரோஸ்ட் ஃப்ரம் மினிசோ இது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு எக்ஸாக்ட் ஆக்சுவல் டியூப் ஆஃப் டெலினா அப்படின்னு சொன்னாங்க. நான் டெலினாவும் வாங்கினேன். எக்ஸாக்ட் டியூப் சொல்ல மாட்டேன், பட் அந்த நோட்ஸ்லாம் வந்து சிமிலரா இருக்கு. டெலினா இட்ஸ் லைக் அனதர் லெவல்ல இருக்கு, பட் நோட் சிமிலரா இருக்கு அப்படின்றதுனால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கசின் மாதிரியான ஒரு வாசனை இந்த லைச்சி ரோஸ். ஸோ இட்ஸ் அ நைஸ் ரோஸ் வாசனை. ஃப்ரூட்டி ஃப்ளாரல் மைல்டு வாசனை தான், ரொம்ப ஹெவியா அப்படியே தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ சிம்பிளி இங்க பாத்தீங்கல்ல, இங்கெல்லாம் வந்துட்டு ரேண்டமா அடிச்சுப்பேன். ட்ரெஸ்ல தான் அந்த மெஜாரிட்டி இருக்கும். இன்னொரு இடம் அட் த பேக் ஆஃப் மை பேக், அட் த பேக் பேசிக்லி அதுல ஒரு 2 ஸ்ப்ரிட்ஸ். அப்புறம் ஐம் யூசிங் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஜார்ஜ் ஆர்மானியோட சி. இது வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கி குட்னஸ், ஸ்மோக்கி ரோஸ் உடி வாசனை. ஓ மை காட், ஐ லவ் இட். ஒரு மாதிரி க்ரீமி வெனிலா ஸ்மோக் பண்ணி அந்த ஒரு பர்ன்ட் ரோஸ். I can't explain it, but it's a very, very beautiful, sophisticated, rich vasana. This goes on the back of my ears. இது எனக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா இருக்கும். இங்க போட்டா வழிகிற மாதிரி இருந்ததுன்னா I do this. ஓகே, அண்ட் இங்க கொஞ்சோண்டு ட்ரெஸ்லயும் அண்ட் கொஞ்சோண்டு ஸ்கின்லயும் அதே மாதிரி பின்னாடி. தட்ஸ் இட். 4 ஸ்பிரிட்ஸ் தான் போதும். வெளியில போறோம்னா இன்னும் கொஞ்சம் கிடைக்கலாம், பட் இது எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் இப்படியே தான் இருக்கேன்றதுனால இங்க இருக்க வாசனை இங்க அடிச்சுட்டே இருக்கும். எனிவேஸ், ஸோ தட்ஸ் தி எசென்ஷியல்ஸ் ஃபார் த டே. பேசிக்கலா இது வந்து மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது, அதுக்கான மினி ரிவ்யூ மாதிரி இருக்குது இந்த ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் எனக்கு பண்றதுக்கு, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. பாடி கேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா பாடி ஸ்க்ரப்ல ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ சம் மோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரை பண்றதுக்கு. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. ஐ வில் ட்ரை ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோல காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.